Vivo V50 மொபைலோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மற்ற யூடியூபர்ஸ் போல் காசை வாங்கிட்டோ இல்லை அவங்க கொடுத்த கண்டென்ட்லாம் சொல்ல போகிறதில்ல. நான் என்ன பார்த்தனோ அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல். அப்புறம் ஒரு ஃபோன் புதுசாக வாங்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நான் பெரிய யூடியூபர் கிடையாது. இந்த ஃபோனை என் தம்பி வாங்கியிருக்காரு, அவருக்கு இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் அருண். இதுதான் அந்த ஃபோனோட பில்லு. ஃபோனோட ப்ரைஸை வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் நம்ம ஆண்ட்ராய்ட் டெக் கேள்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க, Vivo V50யோட மொபைலு. நெக்ஸ்ட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா சாஃப்டாகவும் ஒர்த்தாகவும் இருக்குது. அப்புறம் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் எத்தனை வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் சார்ஜர். அப்புறம் வித் சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட் கலர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கலர் தான் இது, ரோஸ் ரெட் கலரு. நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இந்த கலரில் மட்டும்தான் ஸ்டாரி நைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நைட்டில் நட்சத்திரம்லாம் எப்படி பிரதிபலிக்குமோ அந்த மாதிரியே HSL ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கிரே கலர். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வாங்குறதா இருந்தால் அந்த ஸ்டாரி ப்ளூ கலர் தான் வாங்குவேன். அப்புறம் மொபைலோட 4 சைடு எட்ஜஸும் குவாட் கர்வியாக இருக்குது. அப்புறம் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. கொஞ்சம் கூட நான் கையில் வச்சிருக்கிற ஃபீலே தெரியல, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வெறும் 7.6 mm திக்னஸ் மட்டும்தான். இப்போ பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி பார்க்கலாம். 6000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. 6000 mAh கொடுத்ததால ரொம்ப பேட்டரி பேக்கப் ஸ்டேபிளாகவே இருக்கும். நீங்கள் கேம் விளையாடினாலும் சரி, கண்டினியூஸாக ரீல்ஸே பார்த்துட்டு இருந்தாலும் சரி. ஸோ அதனால் பேட்டரி ட்ரெயின் ஆக ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். நீங்கள் இந்த மொபைலில் 0% சார்ஜ் போட்டிங்கன்னா 1 ஹவருக்குள்ளே பேட்டரி ஃபுல்லாகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் IP68 அப்புறம் IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோன் தெரியாமல் தண்ணியில் விழுந்துட்டாலோ இல்லை மழையில் நனைஞ்சிட்டாலோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மொபைலில் ஷார்ட் சென்சேஷன் டைமண்ட் சீல்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ தெரியாமல் இந்த ஃபோன் கீழே விழுந்துட்டாலோ டிஸ்பிளே ப்ரொடக்டிவாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் மேலே வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சென்டரில் பார்த்தீங்கன்னா டைப் சி USB 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பக்கத்தில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பக்கத்தில் மைக் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சிம் கார்ட் ட்ரே பார்த்தீங்கன்னா டியூவல் சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் கேமராவை பற்றி பார்ப்போம். நம்ம பார்க்க எவ்வளோ ஒரு கண்ணு முக்கியமோ அதுபோல் ஃபோனுக்கு கேமரா தான் முக்கியம். எனக்கு உங்கள் ஆதரவு தான் முக்கியம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் தர ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்டும் என்னை போல் வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு ப்ரொஃபஷனல் DSLR கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கிய காரணமே Zeiss கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. ஃபோன் பேக் சைடில் இருக்க 2 கேமராவும் 50 மெகா பிக்சல், அப்புறம் ஃப்ரண்ட் கேமராவும் 50 மெகா பிக்சலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் AI ஸ்டுடியோவில் லைட் போர்ட்ரைட் 2.0 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒருவேளை டார்க் ஷேடோ உங்கள் ஃபேஸில் இருந்தாலும் லைட்னிங் எஃபெக்ட் அண்ட் போர்ட்ரைட் இருக்கிறதால உங்கள் ஃபேஸ் பிரைட்டாகவே காட்டும். எப்படியெல்லாம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ரியலாகவே இந்த ஃபியூச்சர் ரொம்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி. இந்த மொபைலில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்ததால நீங்கள் தண்ணிக்குள்ளே போயிட்டு கூட ஃபோட்டோ எடுக்கலாம். இதனால் உங்கள் ஸ்பீக்கருக்கோ இல்லை மைக்குக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு பயப்பட வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்ன ஃபியூச்சர்ஸை விட இந்த அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி ஃபியூச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் 7 பொக்கே எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கேமராவில் அப்பேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனால நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப கிளாரிட்டியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கேமராவில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விவோ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு வெட்டிங் போர்ட்ரேட் ஸ்டுடியோவா, அது மட்டும் இல்லாமல் வெட்டிங்கில் இருக்க எல்லா ஃபில்டர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கேமராலேயே 3 டைப் ஆஃப் போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 லென்ஸும் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு DSLR கேமராக்கு
கொடுத்துருக்க எல்லா ஃபியூச்சர்ஸும் இதுலேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைல் எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் காட்டுறேன், நல்லா இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கலாம். 1300 நைட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த மொபைலில் வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு நல்ல HDR கிளாரிட்டியில் ஸ்மூத்தியாக இருக்கும். அப்புறம் வழக்கம் போல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவும் இல்லை ஒஸ்ட்டாகவும் இல்லை, ஓரளவுக்கு கேட்குறா போல இருக்குது. நெக்ஸ்ட் V50யோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7th gen கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம். அப்புறம் இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 128 இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிராஃபிக்ஸும் அண்டு ஸ்மூத்தியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகலன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு மட்டும் ஹீட் ஆச்சு. நெக்ஸ்ட் AI ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைவ் கால் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாரோ நமக்கு கால் பண்ணி ஹிந்தியில் பேசுனாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இதுலேயே டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் AI ஃபியூச்சர் என்னன்னா கூகுளோட சர்க்கிள் டு சர்ச் கொடுத்துருக்காங்க. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நான் என்ன பார்த்தனோ அதை மட்டும் தான் இந்த மொபைலில் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு வார்த்தையும் கூட்டவோ இல்லை குறைக்கவோ இல்லை. நீங்கள் கேமராக்காகவும் ஒரு பேட்டரிக்காகவும் ஃபோன் வாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த V50 தாராளமாக வாங்கலாம். இந்த ஃபோன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,000. நாங்கள் கிரெடிட் கார்டில் வாங்கினதுனால 4,000 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.